கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 37ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். சங்கீதம் 37, 24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தர் தமது கரத்தினால் தாங்குவதற்கு, ஏந்துவதற்கு, தப்பி வைப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அதான் கர்த்தர் தமது கையினால் உங்களை தாங்குகிறார். இன்றைய தினத்திலிருந்து கர்த்தர் தமது கையினால் உங்களை தாங்க போகிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் நம்மகிட்ட உண்டு. தேவன் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார், தேவன் கரம் என்னை பிடித்து கொண்டிருக்கிறதுன்னு விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை நம்ம நிலைப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறார். அதை நம்ம உணர முடியும். ஆனால் அது முன்னால் எப்படி இருப்பாருங்க, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவனை யாரு? நம்ம தான், விசுவாசிகளாகிய நம்ம தான், தேவாவியால் நிரப்பப்பட்ட நம்ம தான், தேவனால் அழைக்கப்பட்ட நம்ம தான். விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. விழுந்தாலும் என்ன கீழே விழுந்தோன்னா கிடையாது. நீங்கள் தேவனை அறிகிற அறிவுல இருந்து, தேவனோட விசுவாசத்துல இருந்து பேக் சைட் ஆகி வரேன்னு வச்சுக்கீங்களேன், திரும்பி நீங்கள் விழுந்து போறீங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் திருப்பி விழுந்து போனாலும் தேவன் உங்களை தள்ளிவிட மாட்டார். உங்களை திருப்பி தூக்கி எடுத்து நிலை நிறுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிற தேவன். ஆனால் தான் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்ப நீங்க விழுந்து எந்திரிச்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை தாங்கி கொண்டே இருப்பார். ஆனா அது கர்த்தருக்கு கொஞ்சம் பிரியமில்லாத காரியமா இருக்கும். விழுந்து எந்திரிச்சிருந்தோம்னா அது எல்லாத்துக்கும் உலகத்தையே எல்லாத்துக்குமே ஒரு டைம்ல மன வருத்தம் ஆகுது, என்ன இது அப்படின்ட்டு. அந்த காரியங்களுக்கு தேவனை நம்ம தள்ளக்கூடாது. தேவன் அந்த மாதிரி தேவனை நம்ம வைக்கக்கூடாது. தேவன் நம்மளை விழுந்தாலும் அவர் தள்ளிவிடாத தேவன். அவர் நம்மளை என்னைக்கு நம்மளை அரவணைக்கிற தேவன், நம்மளை விட்டு விலகிக்கிற தேவன். அதான் அதோட அர்த்தம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லைன்னா தேவன் நம்மளை விட்டு விலகவே மாட்டாருங்க. தேவன் நம்மளுடன் இருக்கிறார். ஏன்னா அவர் கையினால செய்யப்பட்ட கிரியை நம்ம, அவர் சாயலாக செய்யப்பட்ட கிரியை நம்ம, அவர் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்ட கிரியை நம்ம. அப்ப தேவ சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தேவனோட நம்ம அடிக்கடி இதை பார்த்துட்டு இருப்போம். தேவனுடைய புத்திரர்கள் நம்ம, தேவனுடைய சுவீகார புத்திரர்கள் நம்ம. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம மூத்த சகோதரர், நம்மலாம் இளைய சகோதரர்கள். அதனால அவர் தமது கரத்தினால் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறார். தமது கரத்தினால நம்மளை தாங்கி நம்மளை வழிநடத்தி ஏந்துவேன், சோப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு நம்ம பைபிளை படிக்கிறோம். அதோட அர்த்தங்கள்லாம் இதுதான். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மளை விட்டு விலக மாட்டாருங்க. ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க உலகம் என்னை கைவிட்டுருந்துச்சு, தாய் தகப்பன் என்னை கைவிட்டாங்க, உற்றார் உறவினர் என்னை கைவிட்டுட்டாங்க, நண்பர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைமையில இருக்கீங்களா? உலகம் என்னை எல்லாமே நீ வெறுத்து விலகுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை அரவணைத்து தமது கரத்தினால் உங்களை தூக்கி நிலைநிறுத்த வல்ல தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய கிருபை மாறாதது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. நம்ம மேல இருக்க அவர் நோக்கமாக இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மளே நோக்கி கொண்டே இருக்கிறது. அவர் நம்ம உள்ளங்கையில வரையப்பட்டிருக்கிறோம். நம்ம அதாவது பூமியினுக்கும் அவர் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதுனா அது நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. எதுக்காக? நம்ம கீழே விழுந்தோம்னா நம்ம தள்ளி விட்டு போறது கிடையாது, நம்ம திருப்பி தூக்கி நிலைநிறுத்தி. அதனால தான் பாருங்க, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். விழுந்து போன நம்மளை கர்த்தர் அவருடைய சொந்த கரத்தினாலே நம்மளை தாங்கி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும்? யார் தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, என்ன உலகமே கைவிட்டாலும் பரவாயில்ல, கைவிடாத தேவன் உங்களுடன் உண்டு. கைவிடாத தேவன் உங்களுடன் உண்டு. அதை மட்டும் விசுவாசிக்கணும். நம்ம கைவிடாத தேவன் உங்களோட இருந்து, நீங்க எந்த இடத்துல தள்ளப்பட்டு உலகத்தால் தள்ளப்பட்டு இருந்தீங்களா, இல்லை நீங்க தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா, யார்கிட்டையும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் தமது கரத்தினால் உங்களை தாங்கி உங்களை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை மட்டும் விசுவாசிப்போம், தேவனை மட்டும் விசுவாசிப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அடிமனேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் அது விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டோம். கர்த்தராகிய நீர் உமது கரத்தினால் எங்களை தூக்கி நிலையை நிறுத்துவீர் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குக்காக நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே தள்ளப்பட்ட நிலைமையிலே உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமது கரத்தினால் அவர்களை தூக்கி நிலைநிறுத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது கரத்தினால் தூக்கி நிலைநிறுத்தப்பட்ட அனுபவத்துக்குள் அவர்கள் வரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.